வெல்கம் டு திஸ் கிச்சன். திஸ் கிச்சன் என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க. இதை செய்கிறதுக்கு 2 கப் அவல் மட்டும் போதுங்க. பாருங்கள், 2 கப் அவல் எடுத்தாச்சு. நம்ம 2 கப் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா முழுகட்டும். நார்மல் தண்ணியே போதுங்க, சுடு தண்ணிலாம் தேவையில்லை. அவல் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே இதை ஊற விட்டுருங்க. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துல இது நல்லா ஊறி வந்துடும். இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகலப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை கூட 4 பச்சை மிளகா நல்லா 2ஆக அரிஞ்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பார்த்தா சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லா இருக்குங்க, அதுக்காக தான். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இது நல்லா ஒரு கண்ணாடி பார்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்மெல்லு கொடுக்குங்க, அதுக்காக தான். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய்ங்க, இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. இது மட்டுமே போதுங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு பசிக்கவும் பசிக்காது, வயிற்றுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேரட்லாம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அவல் எவ்வளோ 5 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. எப்படி பூ போல் ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அடை மாவு இருக்குது இல்லைங்களா, ஒரு களி பதம் ஒரு அடை மாவு சொல்லுவேன் இல்லைங்களா, நான் இதை அப்படியே நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு நீங்கள் அப்படியே அதை களி மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி சட்னியோ காரக்குழம்போ மீன் குழம்போ கார சட்னியோ எது வேணால் வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கனாக்கா, அப்பா, களியை விட இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. என் பிள்ளைங்களுக்கு அடை மாதிரி போட்டு கொடுத்தா விரும்புவாங்க, அதனால் நான் அடை மாதிரி செய்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து எனக்கு அடையாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா, இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் அப்படியே எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்பா சூப்பராக இருக்குங்க. இந்த நல்லா நிஜமாக சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா சூடாக இருக்குது, நான் சூடோடவே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா எல்லாம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு அடை மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கொழுக்கட்டை அடை மாவுலாம், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பால் பிடிச்சி ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு தோசை கல்லில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பரப்பி விட்டுக்கலாம். விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அடை போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டையோட சைஸ் எடுத்துக்கங்க. அதே சமயம் நீங்கள் இதை போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. நல்லா உருண்டையை தோசைக்கல் நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது நல்லா வேக விடணுங்க. நல்லா வேக விட்டால் தான் அதை திருப்ப முடியும். ஏன்னா நம்ம அவல் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பிட்டிங்கனாக்கா அது உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை நல்லா
பரப்பி விட்டுக்கலாம். செய்யக்குள்ள அடுப்பை குறைச்சி வச்சே செஞ்சுக்குங்க. பயப்படாமல் செய்யுங்க. உங்களுக்கு அடையா போட விருப்பம் இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி எந்த சட்னியோ எந்த குழம்பு வீட்டில் இருந்தாலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம நல்லா பரப்பி விட்டாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. நம்ம நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒருத்தர் நல்லா ரெட் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி எடுத்து பார்க்கணும். திருப்பி விடுற மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் எடுத்து போடணும். உடனே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட அடையை சூப்பராக எடுத்துடலாங்க. சாரிங்க, எடுத்து நான் பிளேட்டிங் பண்ண வீடியோலாம் அப்படியே டெலீட் ஆகிடுச்சு. என்னால் இந்த ஒரு அடை மட்டும் தான் காட்ட முடியும். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.